1947 ஆகஸ்ட் 15 வந்து நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சது இல்லையா? சுதந்திரம் கிடைச்சா கூட நம்மளுக்கு வந்து மக்களாட்சின்ற ஒரு நடைமுறை இல்லாம இருக்குது. அதற்காக நமக்காக ஒரு அரசியலமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து அந்த வரைவு குழு தலைவராக போட்டு அந்த அரசியலமைப்புக்கு வந்து அரசியலமைப்பானது ஏற்படுத்தப்பட்டது. அந்த அரசியலமைப்பானது நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தோம்னா 1950 ஜனவரி 26 அது வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தா அந்த நவம்பர் 26 1949 ஆண்டு அந்த தினத்தை வந்து கொண்டாடும் விதமாக அரசியலமைப்பு முகவரை வந்து நான் வந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்க வந்து உங்களோட கையை வந்து முன்னாடி நீட்டி அந்த உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் சம நல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும் அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி எண்ணம் அதன் வெளியீடு கோட்பாடு சமய நம்பிக்கை வழிபாடு இவற்றில் தன்னுரிமை சமுதாய படிநிலை வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை எழுதிடச் செய்யவும் அவர்கள் அனைவரிடையேயும் தனி மனிதன் மாண்பு நாட்டு மக்களின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் உடன் பிறப்புரிமையினை வளர்க்கவும் உள்ளார்ந்த உறுதியுடையவராய் நம்முடைய அரசமைப்பு பேரவையில் 1949 நவம்பர் 26 நாளாகிய இன்று ஈங்கிதனால் இந்த அரசமைப்பினை ஏற்று இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். 1947 ஆகஸ்ட் 15 வந்து நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சது இல்லையா? சுதந்திரம் கிடைச்சா கூட நம்மளுக்கு வந்து மக்களாட்சின்ற ஒரு நடைமுறை இல்லாம இருக்குது. அதற்காக நமக்காக ஒரு அரசியலமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து அந்த வரைவு குழு தலைவராக போட்டு அந்த அரசியலமைப்புக்கு வந்து அரசியலமைப்பானது ஏற்படுத்தப்பட்டது. அந்த அரசியலமைப்பானது நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தோம்னா 1950 ஜனவரி 26 அது வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தா அந்த நவம்பர் 26 1949 ஆண்டு அந்த தினத்தை